பன்னீர் பட்டர் மசாலா எப்படி ஹோட்டல் ஸ்டைலில் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். 100 ml நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன். அதில் வந்து 2 மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம், அது கூட ஒரு 10 பல் பூண்டு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. அது கூட 10 முந்திரி, ஒரு துண்டு இஞ்சி, வெங்காயம் வந்து கண்ணாடி பதம் வந்ததுக்கப்புறம் 4 தக்காளியை வந்து சேர்த்துக்கிறேன். தக்காளி வதங்குறதுக்கு வந்து கொஞ்சமாக சால்ட்டு சேர்த்துட்டு வதக்கி விட்டிங்க அப்படின்னா நல்லா வதக்கி, தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறம் வந்து ஸ்பைஸ் பவுடர் வந்து சேர்த்துக்கலாம். மல்லித்தூள், மிளகாய்த்தூள், சீரகத்தூள், கரம் மசாலா 4மே ஒவ்வொரு ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். அது கரைஞ்சிடாமல் இருக்குது. கொஞ்சமாக தண்ணி சேர்த்து வதக்கி விட்டு ஆற வச்சு அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து பட்டை, கிராம், பிரிஞ்சி இலை அது நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சிருந்த பேஸ்ட்டை சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு சால்ட்டு சேர்த்து கொஞ்சமாக ப்ரௌன் சுகர் சேர்த்துக்கிட்டிங்க அப்படின்னா டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். பன்னீரை வந்து நான் சுடுதண்ணியில் 5 நிமிஷம் போட்டு வச்சிடுறேன். எண்ணெய் திரிஞ்சு வந்தவொடனே பன்னீரை சேர்த்துக்கோங்க. நம்ம ஏன் சுடுதண்ணியில் போட்டு வச்சு சேர்த்துக்கிறோம் அப்படின்னா பன்னீர் வந்து சாஃப்டாக இருக்கும், இல்லாட்டினா வந்து கல் மாதிரி இருக்கும் நம்ம சாப்பிட்றதுக்கு. ஃபைனலாக வந்து கஸ்தூரி மேதி சேர்த்துக்கிட்டிங்க அப்படின்னா டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். சப்பாத்தி, நான் இதுக்கு